ஹாய் ப்ரோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சிஎன்சி டர்னிங் மிஷின்ல இன்செட் வந்து அடிக்கடிக்கு ஏன் கட் ஆகுது, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க வரோம். இன்செட் அடிக்கடிக்கு கட் ஆகுறது எதனால அப்படின்னு பார்க்கும்போது இன்செட்டுடைய குவாலிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் தவறு. நம்ம பண்ற ஒரு சில தவறுகளால் தான் இன்செட் வந்து கட் ஆகுது. நான் இந்த வீடியோவில் 6 ரீசன் வந்து சொல்கிறேன். அதுலேயும் அந்த 6வது ரீசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுச பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய நாலேஜை க்ரோ பண்ணிக்கங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா செட்டிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா செட்டிங் நேரத்தில் இன்செட் இது போல் உடஞ்சதுன்னா எதனால் இன்செட் உடையுது அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிறீங்க. ஸோ செட்டிங் நேரம் வந்து அதிகமாகிடும். நீங்கள் ஒரு சூப்பர்வைசராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுடைய பொண்ணான நேரத்தை வந்து மற்ற இதில் செலவு பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபீட் ரேட்டு அதிகமாக கொடுத்தோம்னா இன்செட் வந்து உடஞ்சி. ஏன்னா எக்ஸாம்பிளாக சொல்ல போனோம்னா நம்மளுடைய மாநாடு டிவிகே மாநாடு நடந்தது பார்த்தீங்களா, அதில் ஏகப்பட்ட க்ரௌடு ஆனதுனால தானே 42 பேர் சேர்த்தாங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் தள்ளின்னு அந்த கூட்டத்தை நெரிசல் அதிகமானதுனால வந்து 42 பேர் சேர்த்தாங்க. ஞாபகம் இருக்குங்களா? அதே போலதான் இதுவும். நம்ம ஃபீட் ரேட்டு அதிகமாக கொடுத்தோம்னா அந்த டூலுக்கு வந்து லோடு அதிகமாகி இன்செட் வந்து உடஞ்சிடும், இல்லை கார்னர் உடஞ்சிடும், இல்லை இன்செட்டை கூட உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ சரியான ஃபீட் ரேட்டை கொடுக்கணும். அடுத்தது 2வது காரணம் டெப்த் ஆஃப் கட். நம்ம டெப்த் ஆஃப் கட் அதிகமாக கொடுத்தோம்னா அப்போ இன்செட் வந்து உடஞ்சிடும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இன்செட் வந்து ஒரே நேரத்தில் அதிகமாக கட் எடுக்கும் போது இப்போ வந்து இன்செட் வந்து இங்கே இருக்கு. இப்போ நம்ம டெப்த் ஆஃப் கட் அதிகமாக கொடுத்தோம்னா இங்கே இருக்க இன்செட் வந்து இங்கே வந்ததுன்னா அப்போ இங்கேருந்து இந்த அளவுக்கு டெப்த் ஆஃப் கட் அதிகமாக எடுக்கும்போது இன்செட் வந்து உடஞ்சிடும். நான் பேஸில் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேஸில் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த பேஸில் இந்த 0ல இருந்து ஒரு 3 mm அப்படி கொடுத்தோம்னா இன்செட் வந்து உடஞ்சிரும். ஏன்னா டெப்த் ஆஃப் கட்டை நம்ம 3 mm கொடுத்துருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் இன்செட் வந்து உடஞ்சிரும். ஸோ டெப்த் ஆஃப் கட்டும் நம்ம கரெக்டாக பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நம்ம திமுக மாநாடு நடந்ததுன்னா அந்த இடத்துல வந்து அந்த வாழை மர கொலைகள் எல்லாம் வந்து வெட்டி எடுத்துட்டு போவாங்க. ஒருத்தர் ஒரு கொலை தோல் மேல தூக்கி போட்டு போயிடலாம். அதே ஒருத்தரால 6 கொலையை தூக்கி மேல போட்டுன்னு போனா போக முடியுமா? முடியாது. அவர் அங்கேயே தான் கீழே விழுந்து கிடக்கணும். அதுக்கு அடுத்ததாக 3வது பாயிண்ட் ஆர்பிஎம் அதிகமா இருந்தாலும் ஹீட்ன்றது அதிகமா கிரியேட் ஆகும். அப்போ வந்து இன்செட் வந்து கார்னர் வந்து ட்ரிப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்ததாக 4வது பாயிண்ட் வைப்ரேஷன். நம்ம டூல் வந்து லென்த்தியா போட்டிருப்போம், ஓவர் ஹேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டூல் வந்து லென்த் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம போட்டுக்கணும். டூலுடைய லென்த் அதிகமாக போட்டாலும் வைப்ரேட் வந்து கிரியேட் ஆகும். அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து ஷேட்டரிங் மார்க்கு கிரியேட் ஆகும். ஸ்டிக்கு இது போல் கார்பைடு ஸ்டிக் வந்து ரொம்ப லென்த்தியாக போட்டோம்னா இது வந்து கட் ஆகிடும். அதே போல் வந்து ஜாப் வந்து கரெக்டாக வந்து கிளாம் பண்ணணும். ஜாப் கரெக்டாக கிளாம் பண்ணலைன்னாலும் அது வந்து இன்செட் வந்து உடஞ்சிடும். ஏன் டூலே விட உடஞ்சிடும், ஏன்னா பார்ட் வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடும். அதுக்கு அடுத்ததாக 5வது பாயிண்ட் கூலண்ட். மிஷின் ரன் ஆகும்போது வந்து கூலண்ட்டு ரன்னிங்கில் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கணும். கூலண்ட் ஆஃப் பண்ணிட்டு ரன் பண்ணோம்னா இன்செட்டுடைய கார்னர் வந்து ட்ரிப் அப் ஆகிடும். சில நேரத்தில் கூலண்ட் இல்லைன்னா ட்ரில்லெல்லாம் மெல்ட் ஆகிடும், இல்லைன்னா இன்செட்டோட லைஃப் வந்து கம்மியாகும், டைமென்ஷன் அச்சீவ் ஆகாது. ஸோ மிஷின் ஓடும்போது கூலண்ட்டு கட்டாயமாக ஆனில் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக 6வது பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இது வந்து செட்டிங் பண்ணுற நேரத்தில் வந்து தவறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை டூல் சேஞ்ச் பண்ணுற நேரத்தில் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் டூல் ரைட் ஹேண்ட் டூல் அப்படின்னு சேஞ்ச் பண்ணும்போது இந்த டவர் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்பிண்டில் ரொட்டேஷன் நம்ம பார்த்துக்கணும். M03ல இருக்கா M04ல இருக்கா அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கணும். இல்லைன்னா இன்செட்டு கார்னரோ இல்லை இன்செட்டோ உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 100% உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் டூலுக்கும் ரைட் ஹேண்ட் டூலுக்கும் ஸ்பின்னிங்குடைய ரொட்டேஷன் டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும்.
அதனால கட்டாயமாக இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மேலும் பல தகவல்களுக்கு நம்ம சிஎன்சி ஸ்கில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் பழைய கம்பெனியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களோட ஒரு ஜூனியர் பர்சன் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுடைய நாலேஜை ஒரு ஸ்டெப்பு ஏற்றி விடுங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.